அடிக்கிற வெயிலுக்கு கோழி ஒன்று செத்துக்கிட்டு இருக்குது. யாராவது கேட்டா சொல்லு தானே சொன்னேன். ஏக்கா வெயில் காலத்துல கோழிக்கறி யாருக்கா சாப்பிடுவா? அதனால கோழி யாரும் வேணாம்னு தான் சொல்றாங்க. யாருக்கு வயிற்றுல விடனா என்ன, இல்லை பேதி போனால் நமக்கு என்னடா? 20 ரூபா குறைச்சி கொடுத்தா எல்லாம் வாங்கி தின்னுட்டு போறாங்க. வெயில் நாளத்துல அப்புறம் கோழி செத்து போச்சுன்னா ஒரு லாபமும் பார்க்க முடியாதுடா. வையி போன ஃபஸ்ட்டு. நித்தா நித்தா நெல்லிச்சோறு நீ மணக்கும் கத்திரிக்கா, இந்த கோழியை வித்து தான் நானு பொழைக்க போறேயா. என் வெயிலுக்கு ஒரு பையன் உனைய கேட்க மாட்டேங்கிறேன். கோழி எடுத்துட்டு நான் என்ன தலையில துண்டு போட்டு போட்டா 20 ரூபா 30 ரூபா குறைச்சி கொடுத்தாலும் இந்த கோழியெல்லாம் வித்து போட மாட்டேன் வெயில் நாளையில. ரோட்டன் கூப்பிட்டுட்டு ஏண்டி அமைதியா உட்காந்துருக்க? ஹேய் ஹைடி, ஊருக்கு வெளியில ஒரு கிழவி கோழி வளர்க்குறா தெரியும் தானே எல்லாருக்கும்? ஏன் ஆமாண்டி ரோட்டன், அவன் ஆசை பிடிச்ச கொண்டுச்சு. ஆமா ரோட்டனே, அந்த அம்மா கிட்டலாம் கோழி வாங்க வேணாம். அது 200 ரூபா கோழியா 600 ரூபான்னு சொல்லுண்டி. ஏய் ஹைடி, இங்கே தான் நீ என்ன புரிஞ்சுக்கணும். நம்ம காசு கொடுத்து கோழி வாங்க போறதுலடி, அந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட இப்ப நம்ம கோழியை திருட போறோம். ஏய் எல்லாரும் சாக்க குறைங்கடி, வாங்க போலாம். ரோட்டன், திருடுறது தப்புடி, திருடுறது கடி போறோம். இல்லடி, அந்த அம்மாவுக்கு திருக்குறள் கத்து கொடுக்க போறோம். எச்சி வாடி போலாம். ஏய் ஷூ, நல்லா மேஞ்ச தனடி 4 நாள்ல வளருவீங்க. ரோட்டன், ஆள் இருக்காங்கடி, வாடி திருப்பி போயிடலாம். ஏய் ஷூ, அமைதியா வாங்கடி. ஏய் கோழிலா, இங்க எல்லாரும் மேய்ஞ்சிட்டு இருங்க, ஒரு கஞ்சி குடிச்சிட்டு வந்துடுறேன். ஏய் இதாண்டி நல்ல சமயம், எல்லாம் கோழி அமுக்குங்கடி ஓடிடலாம். ஏய் ஆண்டாள், ஆளு வந்தா சொல்லுடி, அழுங்காம பழி வாங்கிறாத. ரோட்டன், நான் சொல்றேன், சீக்கிரம் கோழியை பிடிச்சிட்டு வாங்க. ஏய் சீக்கிரம் வாப்பில கொண்டுச்சு வர முடியும். ஏய் எல்லாம் தப்பிச்சு ஓடுங்கடி. ஐயோ 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 ஐயோ, ஒரு கோழியும் காணாமே. நறுசா அப்படி சாட்டையை போட்டு போயிட்டாளுங்களே. ஐயோ ஐயோ ஐயோ, வெடக்கோழியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு 2 குஞ்சை மட்டும் விட்டுட்டு போயிருக்காளுங்களே. அவளுங்க வாயில கட்ட முளைக்க, அவ கையில கட்ட முளைக்க, தின்ன வாயில பேதி போக. சி, திருடி பொழைக்கிறதுக்கு எங்கேயாவது கவுத்து போட்டு தொங்கலாம்ல. அப்படி நறுசா கோழியை திருடிட்டு போயிட்டாளுங்களே. எப்படியாவது குறைச்சி வித்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணலான்னு பார்த்தோம். இப்படி நம்ம தலையில மண்ணை வாரி கொட்டிட்டு போயிட்டாளுங்களே. நாசமா போனவளுங்க, இப்படி திருடி திருடி பொழைக்கிறாளுங்களே. சி ரோட்டன், இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா என்னடி அர்த்தம்? ஒன்று ஆக்கிட்டீங்களா, இல்லைன்னா வித்துட்டு வந்துடலாம். ஏய் முட்டாச்சு இருக்கீங்களா? இந்த கோழியை எவன்டி வாங்குவான் வெயில் நாளையில? பிராய்லர் கோழி வெயில் நாள்ல திங்க கூடாதுடி. ஏய் அப்புறம் எதுக்குள்ள வெயில் நாளில் இந்த கோழியை போய் திருடிட்டு வர கூப்பிட்டா? ஏய் நம்மளே ஆக்கி தின்னுட்டு போயிடலாண்டி, என்னோட ரொம்ப நாளா ஆசைடி இது. ஏய் கோழி, வெட்ட கோழி, உனக்கு கொத்தி திங்கிற பட்டு பாபி. ஏய் நல்ல வெட்ட கோழியா இருக்க. இந்த வெயில் காலத்துல உன்னை யாரும் திங்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனாலும் திம்பேன். தின்னுட்டு 10 நாள் வயித்தால ஒரு நாளும் சந்தோஷமா பாத்ரூம் போவேன். வா போலாம். ஏய் ஹைடி, போயிட்டு பாத்திரத்தை எடுத்துட்டு வாடி. இப்ப நம்ம இங்கேயே அடுப்பை குட்டி குழம்பு வச்சு திங்க போறோம். சரிடி, இரு எடுத்துட்டு வரேன். ஏய் பக் 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 பக். ரோட்டன், நான் அடுப்பு பத்த வச்சிட்டேன்டி. ஓகே தேங்க் யூ. இப்ப சுடு தண்ணி வச்சு கோழியில இருக்க முடி எல்லாம் புட்டுங்கணும். ஏய் கோழியை எடுத்து அதுல போட்டுங்கடி. டாடா பாய், எல்லாரும் உள்ள போய் பாய் ஆகுங்க. ஏய் கோழி ரொம்ப நேரம் சுடு தண்ணில முக்க கூடாதுடி, தோலெல்லாம் பேந்துரும். ஏய் சூப்பரா இருக்கு, தூக்குடி தூக்குடி. இன்னும் 4 கோழி இருக்கு, உள்ள எடுங்கடி. ரோட்டன், விறகு அணைச்சிடலாமா? ஏய் பாத்திரம் விறகு எல்லாத்தையும் அங்கிட்ட அடுப்பை தூக்கி போட்டுட்டு வாங்கடி, ஒரு இலையை பிச்சுக்கிட்டு கோழியை வச்சு சாப்பிடலாம். ரோட்டன், நீ மட்டும் ஒரு வேலையும் செய்யல. ஏய் நான் தான் உங்களுக்கு ஹெட். திருடுறதுக்கு ஐடியா கொடுத்ததே நான் தான். இல்லைன்னா இன்னைக்கு உங்களால இந்த கோழியை திங்க முடிய மாட்டி. வாங்கடி, வாய் பேசாத. ஏ செம்மையா இருக்குடி பார்க்கவே. ரோட்டன், நீ மட்டும் இந்த ஐடியா கொடுக்கலனா இன்னைக்கு இப்படி ஒரு சுவையான சிக்கன் சாப்பிட முடியாது. ஏய் எல்லாரும் பார்த்துட்டே இருக்காதீங்கடி, சூடா தின்னாதான் நல்லா இருக்கும். எடுத்து வெளுத்து வாங்குங்க. ஆவ், என் கோழியை பார்த்தீங்களோ கோழி, என் கோழியை பார்த்தீங்களோ கோழி. ஐயோ இந்த கிளவியா? ஏய் என்னடி பண்றது இப்போ? இவ வேற இங்க வந்துட்டாளே. ரோட்டன், நான் அப்பவே வேண்டாம்னு சொன்னேன், கேட்டிருக்கலாம்ல. ஏய் ஒரு ஐடியா. இப்போ நீதானம்மா நம்ம போய் சொல்லி தப்பிக்க போறோம். ஐயோ என்ன ஐடியான்னு தாமதிக்காம சீக்கிரம் சொல்லுடி. ஏய் நம்ம கிச்சன் சேனல் யூடியூப்ல நடத்துறோம்னு சொல்லி ஏமாத்தி
மாத்திர போறோம். ஏன் அக்கா நம்ப மாடி? ஏய், அதுக்கு தாண்டி ஒரு ஐடியா வச்சிருக்கேன். எங்களோட சப்ஸ்கிரைபர் சிக்கன் எப்படி செஞ்சு சாப்பிடுவீங்கன்ட்டு கேட்டாங்க. அதனால நாங்க போய் சிக்கன் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தோன்னு போய் சொல்லிக்கலாம். ஓகேடி, ஆனா பயமா இருக்கு. ஏய், தயவு செஞ்சு யாராவது பயந்து காட்டி கொடுத்தாதீங்கடி, செருப்படி உள்ளவங்களுக்கு. கோழியை பார்த்தீங்களோ? என் கோழி. ஹலோ எக்கோ, என்னக்கா இந்த பக்கத்து வந்திருக்க? குருவமாக்கா. ஏன்னா நல்ல வெடை கோழியை வளர்த்துக்கிட்டு இருந்தேன்டி. எவ்வளோ பார்த்துக்கிட்டு இருந்து கோழியை கூண்டோட தூக்கிட்டு போயிட்டாடி. அது எவன்னு தெரியல. ஐயோ, என்னக்கா சொல்றீங்க? நம்ம ஊர்ல திருட்டு நடக்குதா? ஏக்கா போய் சொல்லாதீங்க. சரி வாங்கக்கா, சிக்கன் சாப்பிடலாம். என்னது சிக்கனா? ஏதுடி உங்களுக்கு சிக்கனு? ஏக்கோ, நாங்க யூடியூப் சேனல் வச்சு நடத்துறோம்க்கா. அதனால எங்களோட சப்ஸ்கிரைபர் சிக்கன் எப்படி செஞ்சு சாப்பிடுவீங்கன்னு கேட்டாங்க. அதனால போயிட்டு கடையில ஒரு 7 கோழி பிடிச்சிட்டு வந்து ஆக்கி வச்சிருக்கோம்க்கா. நீயும் வா. எனக்கு என்னமோ இவளுங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது. சரி, போன கோழி போயிடுச்சு. கேட்டாலும் இல்லைன்னு தான் சொல்ல போகிறாளுங்க. தின்னுட்டாவது போவான், நம்ம கோழி தானே. ஏக்கோ, என்னக்கா யோசிக்கிறா? வா சாப்பிடலாம். சரிடி, எனக்கு ஒரு கோழி கொடுங்க, சாப்பிட்றேன். ஏக்கோ, இந்தக்கா உனக்கு ஒரு கோழி. சரிடி, ரொம்ப தேங்க்ஸ்டி. நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன், சரியா? ஏக்கோ, இங்கேயே சாப்பிடலாம்க்கா, அப்பதான் நல்லா இருக்கும்க்கா. நீயும் எங்க கூட கலந்துக்கோ. அப்புறம் சப்ஸ்கிரைபர்லாம் யார் இந்த அழகான அக்கான்னு கேட்பாங்க. எது அழகான அக்கான்னு கேட்பாங்களாடி? சரிடி, நானும் இங்கே சாப்பிட்றேன்டி. ஏய், இவ கோழி கட்ட குருவமா இல்லடி, முட்டாள் குருவமா.